சுமாஸ் கைமணம்ல இன்னைக்கு வெந்தய சாதம் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெந்தய சாதத்தை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் சூட்டை தணிக்கும். நமக்கு வந்துட்டு செரிமான தொந்தரவு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி செய்யும். நமக்கு பீரியட்ஸ் டைமில் வர வயிற்று வலியை சரி செய்யும். இந்த மாதிரியான வெந்தய சாதத்தை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெந்தய சாதம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம், சாப்பாட்டு அரிசி. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா 2 தடவை கழிஞ்சு எடுத்துகிட்டு இதை குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைப்போமோ அந்த தண்ணியை இப்போயே அளந்து எடுத்து ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் எப்பவுமே நார்மலாக சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைப்பேன். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைப்பீங்களோ அதே அளவு விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மொத்தமாக 3.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்க போகிறேன். இது அப்படியே 1 மணி நேரம் வரலும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்து தான் நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான சாதம் சேர்த்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்துணும் அப்படின்னா ரொம்பவே ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு நல்லா வெடித்து வரணும். அதே சமயத்தில் வெந்தயமும் சீரகமும் நல்லா நமக்கு செவந்து வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அவசரப்படாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வெந்தயம் நல்லா செவந்து வர வரலும் நல்லா இந்த மாதிரி வறுத்து கொடுத்துட்டே இருக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வெந்தயத்தை கரெக்டாக வறுத்து எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சாதம் நல்ல ஃப்ளேவராக சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. வெந்தயம் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த வாட்டி இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நமக்கு கொஞ்சம் வயிற்று வலி மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி சாதத்தை ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரத்தோட அளவை கொஞ்சம் கமிச்சிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வரமிளகா கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். அது வரலும் நல்லா வறுபட்ட உடனே இதில் நம்ம சின்ன வெங்காயம், தட்டின பூண்டு, சின்ன சைஸ் தக்காளி இல்லை அரை தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டு, அரை தக்காளி, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் இது எல்லாமே வதங்கி வரட்டும். இதில் நான் 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். முதல்ல வந்துட்டு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட வெந்தயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாதம் செய்யலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்த வாட்டி நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் இதை ஒரு 5 விசில் போல் விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக உங்கள் குக்கரில் எந்த மாதிரி விசில் விடுவீங்களோ அது மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கெல்லாம் விசில் விடுவோம்ல அதே மாதிரி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த வெந்தய சாதத்துக்கு அரிசி நம்ம எந்த அளவுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரும். 5 விசில் போல் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டீம் அடங்கின வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை கொஞ்சம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக நமக்கு வெந்தய சாதம் ரெடியாகி வந்துடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரியான வெந்தய சாதத்தை சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு செஞ்சு தருவாங்க. ரொம்பவுமே எனக்கு பிடிச்சமான சாதமும் கூட. வெறுமனே தயிர் மட்டும் இருந்துச்சுனாலே போதும், சூப்பராக வச்சு சாப்பிட்ருவேன். நமக்கு பீரியட்ஸ் டைம்லலாம் வர வயிற்று வலியெல்லாம் இந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே உடல் சூட்டை குறைச்சிட்டு நமக்கு அப்படியே வந்துட்டு வயிற்று வலியை குறைச்சிரும். அதே சமயத்தில் நம்ம ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வரோம், கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டோம், ஆயில் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் இந்த மாதிரியான வெந்தய சாதத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே நமக்கு வயிறு அப்செட்டாக இருந்துச்சுன்னா கூட சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இந்த வெந்தய சாதத்துக்கு பெருசாக சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஃப்ரெஷ் தயிர் இருந்தாலே போதும், சூப்பராக வச்சுட்டு சாப்பிட்லாம். தேவை அப்படின்னா கொஞ்சம் ஊறுகாவும் வடவு மாதிரி வச்சுட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த வெந்தய சாதத்தை செஞ்சு ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெந்தயத்தோட வாசம் வீடே கமகமான இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான வெந்தய சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க.